யோசேப்பு தன் சகோதரர்களை இன்னும் ஒரு முறை சோதிக்க முடிவு செய்தான். அவர்கள் எகிப்தில் விருந்துண்டு மகிழ்ச்சியுடன் இருந்த பின் மறுநாள் காலையில் தங்கள் மூட்டைகளில் தானியத்தை நிரப்பிக் கொண்டு கானானுக்கு திரும்ப தயாரானார்கள். யோசேப்பு தன் வீட்டின் மேலாளரிடம் ரகசியமாக ஒரு கட்டளையிட்டான். அவர்களின் மூட்டைகளில் தானியத்தை நிரப்பவும், அவர்கள் கொண்டு வந்த வெள்ளியையும் மீண்டும் அவர்களின் மூட்டைகளில் வைக்கவும், மேலும் என் வெள்ளி கோப்பையை இளையவனான பென்யமீனின் மூட்டையில் வைக்கவும் என்றான். அவர்கள் நகரத்திலிருந்து சிறிது தூரம் சென்றபோது யோசேப்பு மேலாளரிடம் அவர்களை விரைவாக துரத்திச் சென்று, நீங்கள் நல்லதுக்கு பதில் கெட்டதை செய்தீர்கள், எங்கள் எஜமான் குடிக்கும் கோப்பையை ஏன் திருடினீர்கள் என்று கேள் என்றான். மேலாளர் அவர்களை அடைந்து அந்த வார்த்தைகளை சொன்னான். சகோதரர்கள் அதிர்ச்சி அடைந்து, இப்படி செய்வது எங்களால் முடியாது. கடந்த முறை எங்கள் மூட்டைகளில் கிடைத்த வெள்ளியையும் நாங்கள் திரும்ப கொண்டு வந்தோம். எங்கள் யாருடைய மூட்டையிலாவது அந்த கோப்பை இருந்தால் அவன் மரணம் அடையட்டும், நாங்களும் அடிமைகளாக இருப்போம் என்றார்கள். மேலாளர், யாருடைய மூட்டையில் கிடைக்கிறதோ அவனே அடிமையாக இருப்பான், மற்றவர்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் என்றான். உடனே அவர்கள் தங்கள் மூட்டைகளை தரையில் இறக்கி திறந்தார்கள். மூத்தவனிடமிருந்து இளையவன் வரை தேடத் தொடங்கினர். இறுதியில் அந்த கோப்பை பென்யமீனின் மூட்டையில் கிடைத்தது. அவர்கள் தங்கள் உடைகளை கிழித்து துக்கமடைந்தார்கள். எல்லோரும் நகரத்திற்கு திரும்பினர். யோசேப்பின் வீட்டிற்குள் வந்து தரையில் விழுந்து வணங்கினர். யோசேப்பு, நீங்கள் இப்படி செய்தது என்ன? நான் ஞான திருஷ்டிக்காரன் என்பதை அறியவில்லையா என்று கேட்டான். யூதா முன்னே வந்து, நாங்கள் என்ன சொல்ல முடியும்? தேவன் எங்கள் அக்கிரமத்தை வெளிப்படுத்தினார், நாங்கள் எல்லோரும் உங்கள் அடிமைகளாக இருப்போம் என்றான். ஆனால் யோசேப்பு அப்படியல்ல, கோப்பை எவனிடத்தில் கிடைத்ததோ அவனே என் அடிமையாக இருப்பான், மற்றவர்கள் அமைதியாக உங்கள் தந்தையிடம் திரும்புங்கள் என்றான். அப்பொழுது யூதா மிகுந்த தைரியத்துடன் முன்வந்து தனது தந்தையின் துக்கத்தை நினைவூட்டினான். எங்கள் தந்தை மிகவும் வயதானவர், இந்த இளையவன் அவருடைய முதுமையின் மகன், அவரது உயிர் இந்த பையனுடன் கட்டுப்பட்டுள்ளது. இவனை இன்றி நாம் திரும்பினால் எங்கள் தந்தை துக்கத்தில் இறந்து போவார். நான் அவனுக்கு பொறுப்பாக இருப்பேன் என்று வாக்கு தந்தேன். ஆகவே இந்த பையன் திரும்பட்டும், நான் உங்கள் அடிமையாக இருப்பேன் என்று வேண்டினான். இந்த வார்த்தைகள் உண்மையான மனமாற்றத்தையும் சகோதர அன்பையும் வெளிப்படுத்தின. பல ஆண்டுகளுக்கு முன்பு யோசேப்பை விற்ற சகோதரர்கள் இப்பொழுது தங்கள் தம்பிக்காக தங்களை அர்ப்பணிக்க தயாராயிருந்தனர். இதுவே யோசேப்பின் சோதனையின் உச்சமாக இருந்தது. இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவெனில், உண்மையான மனமாற்றம் செயல்களில் தெரியும். ஒரு காலத்தில் தம்பியை விற்றவர்கள் இப்பொழுது தம்பிக்காக தங்களை தியாகம் செய்ய தயாரானார்கள். தேவன் சோதனையின் மூலம் மனதை மாற்றுகிறார், பழிவாங்க அல்ல, மாற்றத்தை காணத்தான்.